ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் துவரம் பருப்பு துவையல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் பருப்பு அளந்து எடுக்க போகிறேன். இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து கடாயை அடுப்பில் வச்சுருக்குது. அடுப்பை சிம்மில் வச்சு இதை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும். பருப்பு நம்மளுக்கு பொன்னிறமாக நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம துவையல் அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பண்ணிக்கலாம். பருப்பு உள்ள சேர்த்தாச்சு. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். அடுத்து 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கல் உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். துவையல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. என்னோடய சைடில் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு, தக்காளி குழம்பு, பருப்பு துவையல். வாங்க சாப்பிட்லாம்.